வந்து நிரம்ப பசங்க நிரம்ப நாங்களாம் படிக்கிற காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய மிஸ்ஸஸ்லாம் வந்து காலெல்லாம் தண்ணி இவ்வளோக்கும் தண்ணி வெள்ளத்தில் போயிட்டு சென்னையில் கடற்கரை ஓரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு இதை படிக்க ஆரம்பிச்சோம். புதுக்கோட்டையில் நம்ம தமிழ் இங்கே நம்ம புதுக்கோட்டை தேவர்கள்லாம் அவங்க சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் படிக்கிறவங்க நிரம்ப இன்ஸ்டியூட் வெளியில் படிக்கிறவங்க இங்கே படிக்கிறாங்க. நான் இங்கே போவேன், நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் கிடைக்கிற சார் மூலியமாக அமைதிங்கும் போதே நீங்கள் பயன்படுத்திக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே உங்களோட ஒரு டைம் சொல்லியிருக்கேன், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன், ஃப்ளூட், கிட்டார், கீபோர்டு, ட்ரம்பட், சாக்ஸோஃபோன், 6 இன்ஸ்ட்ருமெண்ட், எனி இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா தரவாக கற்றுக்கணும். நீங்கள் அந்த சப்போஸ் நாளைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டுனா உங்களுக்கு ஆர்மி வரையும் யூஸ் ஆகும். ஆர்மியில் உங்களுக்கு லெசன் உண்டு. அது கண்டிப்பாக முறைப்படி நோட்ஸை நான் ஏன் கொண்டாந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா, நோட்ஸ் கம்பல்சரியே தெரியணும். நாளைக்கு ஒரு ஆர்மியில் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஆர்மியில் கண்டிப்பாக மியூசிக்னால ஒரு வேலை இருக்குது. அதுவும் ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அது மட்டும் நாளைக்கு படிச்சுட்டு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, சப்போஸ் படிச்சுட்டு யாரும் வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்ல, சொன்ன வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டைம் ஒரு 10 பேர் கூட்டு வச்சு நீ டியூஷன் எடுத்துனா உனக்கு ஒரு ஆள் 2000 போட்டீங்கன்னா நம்ம அந்த 10 வருவாங்க, இல்லை 20,000 வந்துமா மிச்சம். நானும் இன்னைக்கு வச்சு நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கேன். சம்பாதிக்கிறதுக்கு நோக்கத்துக்காக சொல்லவே இல்லை. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு பசங்க நினைக்கணும். முதல் கற்றுக்கணும்னு நினைச்சாதான் நம்ம வர முடியும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ரைட்டு பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த மற்றதை நான் தப்பா சொல்லலை, எல்லாத்தையும் விட இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். லெஃப்ட்டை வந்து தனி பேட்டர்ன், ரைட்டில் தனி பேட்டர்ன். நான் கற்றுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ யாரோ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அதிகாரம் யாரோ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, வாசிங்க வந்து எனக்கு வந்து குழம்புது, எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னு. குழப்பங்கள் வரும்போது தான் நம்ம வெளியிட்டு ஆகணும்னு அர்த்தம். எப்போ நம்ம குழப்பம் இல்லாமல் இருக்கோமோ அப்போ தான் நம்ம தெளிவாகணும். எடுத்தோடனே போர் போட்டு தண்ணி என்ன பியூர் ஒயிட் ஆகுதுதானா? தண்ணி எப்படி வருது சொல்லுங்க, எப்படி தண்ணி வருது? குழப்பம் எப்படி அந்த சகதியோடு சேர்ந்து தான் வருது. கலர் எப்படி இருக்கு? செங்கலாக தானே இருக்குது. அது என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்னமா அது? அதுதான் நீங்க, அதான் நான். நம்ம எல்லாருமே ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் தான் தெளிவு போடுவோம். எடுத்தோடனே ஒரு மனிதன் உருவாகும் போது இது என்ன யாருக்கும் தெரிஞ்சுக்காது. கண்டிப்பா காலையெல்லாம் வேணும், எந்த பொருளுக்கு எதுக்குமே பேர் தெரிஞ்சுக்காது. அந்த குழப்பாக இருந்தால் அதுக்கு தெளிவு வந்தாலும் ஒரு விடை கிடைச்சிடும். அதனால கற்றுக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு சிரமமா இருக்கு சார், எனக்கு புரியல அப்படிங்கிறத விட நான் உங்களுக்கு நிரம்ப சார் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம சார் நிரம்ப பண்றாங்க. உங்களுக்கு மார்னிங் வந்து 3 கிளாஸ் நான் போட்டு போறேன். இதை நாளைக்கு ஒரு காம்படிஷன் கூட்டு போறேன்னா இன்னொரு ஸ்கூல் பையன் நல்லா வாசிக்கலாம். நான் கூட்டு போறப்பல நல்லா வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டுருவேன். அவன் ரைட்ல மட்டும் வாசிங்க, ரைட்ல மட்டும் வாசிப்பீங்க, அவன் லெஃப்ட்ல சேர்த்து வாசிக்கலாம். பிரைஸ் யாரு கொடுப்பாங்க? அது ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதே மாதிரி 2 கையில வாசிக்கும் போது பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. இந்த கையில வேற பேட்டர்ன் போடும், இந்த